ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் தர்ஷுக்குட்டி பிஸ்கட் வேணும்னு ஒரே அடம். அதனால வந்துட்டு சரி பிஸ்கட் வீட்லேயே பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஒன்று கோதுமை பிஸ்கட்டு, ஒன்று மைதா பிஸ்கட் ரெண்டும் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தர்ஷுக்குட்டி என்ன வேணும்? பிஸ்கட் பண்ணுவோமா? எங்கடா வரணும்? எங்கே போகணும் தர்ஷு? என்ன வேணும்னு சொல்லு. என்ன வேணும்? என்ன வேணும்? பிஸ்கட் வேணுமா? சரி பிஸ்கட் பண்ணுவோம், வெயிட் பண்ணு. சரி வாடா. 2 கப் மைதா எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு மைதா மாவில் பிசைஞ்சு வச்சுட்டு அடுத்து கோதுமை மாவு பண்ணலாம். 2 கப்பு மைதா, அதுக்கு ஏற்ற மாதிரி 1 கப் வந்து சர்க்கரையை நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட். இது வேணான்னு நினச்சா கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த 2 கப்பு மைதாவுக்கு 1 கப் பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் வந்து நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வேறு தண்ணி, பால் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இதை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எனக்கு வந்து பிஸ்கட்லாம் வந்துட்டு பண்ண தெரியாதுங்க. நானுமே யூடியூப்பில் பார்த்து தான் பண்ணுறேன். முன்னாடி ஒரு டைம் பண்ணியிருக்கிறேன், அதுக்கப்புறமா இப்போ தான் வந்து பண்ணுறேன். இதை வந்து தண்ணி எதுவும் ஊற்றாமல் கலந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா வந்துட்டு இந்த பட்டர்லேயே தான் வந்து நம்ம வந்து அந்த மாவை வந்து பிசையணும். உங்களுக்கு வந்து மாவு ரொம்ப உதிரியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட பட்டர் வந்து சேர்த்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து கலந்துக்கலாம். ரொம்ப மாவு ட்ரையாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அதை நம்ம கலந்துட்டு இதை எடுத்து ஓரமாக வச்சிடுறேங்க. நெக்ஸ்ட்டு கோதுமை மாவும் இதே மெத்தட் தான். கோதுமை மாவு 2 கப்பு, 1 கப்பு சர்க்கரை, அதாவது பொடி பண்ண சர்க்கரை, வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட், 1 கப் மெல்ட் பண்ண பட்டர், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சால்ட்டு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதையும் கலந்து வச்சுக்கோங்க. கலந்து வச்சுட்டு சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுட்டோம் அப்படின்னா பிஸ்கட் ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிளாக ஒரு 20 மினிட்ஸில் பிஸ்கட் ரெடி ஆகிடும். தர்ஷுக்குட்டி இப்போ வர பிஸ்கட் வேணும்னு ஒரே அடம். சரி நம்ம வீட்டிலே பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவனுங்களே எடுத்து சாப்பிட்டுப்பானுங்கன்ட்டு ரெண்டு டைப் ஆஃப் பிஸ்கட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதையும் வந்து வச்சுட்டேங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் உருண்டை பிடிக்கும் போது கொஞ்சமாக பட்டர் சேர்த்து பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ 350 டிகிரிக்கு அவனை ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். ப்ரீ ஹீட் பண்ணுற கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். தர்ஷுக்குட்டி நான் உருண்டை பிடிக்க ஆரம்பித்தது தான் அவன் பிஸ்கட்னு நினச்சிட்டு எனக்கு என்னென்னா அது வேணும்னாலே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். எனக்கு வந்து நான் பிஸ்கட்டுன்னு சொன்ன உடனே அந்த உருட்டை விடலை, எடுத்து எனக்கு வேணும்னு சொல்லிட்டான். என்னன்னா உருண்டை பிடிச்சிட்டு லைட்டாக புஷ் பண்ணி அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம மேலே வந்துட்டு ஃபோர்க் வச்சு மேலே நம்ம டிசைன் ஏதாவது போட்டுக்கலாம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி. தர்ஷுக்குட்டி என்னை பண்ணவே விடலை, எனக்கு வேணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். இதை உருண்டை பிடிக்கிறது தான் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஒரு ஆளாக பண்ணுறதுனால ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. அதுக்கெல்லாம் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா அது அவனில் வச்சுட்டு ஒரு 15 to 17 மினிட்ஸ்லேயே பிஸ்கட் ரெடி ஆகிடும். தர்ஷுக்குட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணுற பேரில் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஃபைனலாக எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டு என்னென்னா இதுக்கு வந்து மேலே லைட்டாக வந்து பட்டரை மெல்ட் பண்ண பட்டர் இருக்கும் இல்லையா, எக்ஸ்ட்ரா பட்டர், அதை வச்சுட்டு நம்ம ஏதாவது டிசைன் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு டிசைன் கொடுத்துக்கலாம். அதாவது என்ன பண்ணிருக்கோன்னா லைட்டாக அந்த மாதிரி புஷ் பண்ணி விட்டுட்டு ஃபோர்க் வச்சுட்டு பட்டரை வந்து அந்த ஃபோர்க்கில் டிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சேஃப் வேணுமோ அந்த சேஃப் கொடுத்துக்கலாம். நீங்கள் எது இல்லை அதுக்கு மேலே நீங்கள் சாக்கோ சிப்ஸ் கூட போட்டுக்கலாம். என்கிட்ட சாக்கோ சிப்ஸ் இல்லைன்றதுனால நான் வந்து ஒன்லி பட்டரை மட்டும் மெல்ட் பண்ணிவிட்டு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி ஒரு டிசைன் மட்டும் போட்டு விட்டுட்டேன். உங்களுக்கு சாக்கோ சிப்ஸ் வேணும்னாலும் சாக்கோ சிப், அப்புறமா அதுக்கு மேலே நட்ஸு இந்த மாதிரி எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே போடலை. சரி இதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி கொடுப்போம், நீங்கள் சாப்பிட்றானுங்களா இல்லையான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் இதை ஃபஸ்ட்டு செஞ்சு கொடுத்துட்ருக்குறேன். ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டாச்சுங்க. இது வந்துட்டு இதை போடுற கேப்பில் வந்து தர்ஷுக்குட்டி அம்மா வேணும்னு நிறைய டைம் சொல்லிட்டான் என்கிட்ட. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண தர்ஷுக்குட்டி, இன்னும் ஒரு 15 மினிட்ஸ்னு சொல்லியாச்சு. அவனும் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து உள்ளே வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு காட்டுறேங்க. 2 இதையுமே வந்து உள்ளே வச்சிடலாம். நீங்கள் வந்துட்டு இல்லை அவன் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே சால்ட்டு போட்டுட்டு, அதாவது பாத்திரத்தில் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் சால்ட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே ஏதாவது ஸ்டாண்டு வச்சுட்டு அதுக்கு மேலே கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணலாம். என்னாச்சு அப்படின்னா புகை வர ஆரம்பிச்சிருச்சு. நான் அதை மூடி வச்சுருந்தேன். ஸோ அதனால் புகை வந்துருச்சு. ஸோ அந்த கோதுமை பிஸ்கட்டை தூக்கி மேலே வச்சுட்டு கீழே வந்துட்டு அந்த மைதா பிஸ்கெட்டை வச்சுருக்கேன். சரி புகை வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் நம்ம கழித்து பார்க்கலாம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
எப்படி வெந்துருச்சு அப்படின்னு தெரியும்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நல்லா விரிசல் விட்டுருக்கோம். ஸோ அதுலேருந்தே நம்மளுக்கு தெரியும் பிஸ்கட் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் இருந்தாலும் ஒரு 2 மினிட்ஸ் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்டு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா பிஸ்கட் 15 to 17 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். மோஸ்ட்லி 12 to 17 மினிட்ஸுக்குள்ளே பிஸ்கட் ரெடி ஆகிடும். சரி, இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள எடுத்து வச்சாச்சு. அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. எடுத்து வெளியில் வச்சிடலாம். நம்மளோட பிஸ்கட் ரெடி ஆகிடும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு எடுத்து மேலே வச்சுட்டு அவனை ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறுனா தான் வந்துட்டு நல்லா வந்து அந்த கிறிஸ்பினஸ் வரும். ஸோ அதனால் நல்லா ஆற விட்டுறலாம். எங்கள் வீட்டில் ஆற எங்கே விட்டானுங்க, ஆற கூட விடலை. அதுக்குள்ளேயே ஒரு பிஸ்கட் வாயில் போயிடுச்சு. இதில் இருக்க ஒரு பிஸ்கட் காணாமல் போயிருக்கு பாருங்கள். ஏன்னா வந்து தர்ஷுக்குட்டி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகலை. 2 பேருக்கும் பிஸ்கட் வேணும்னு ஒரே அடம். தர்ஷுக்குட்டி அவங்க அப்பா வந்து ஃபோனை உடச்சிட்டாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனால் பிஸ்கட் சாப்பிட்ற ஆர்வமும் அவனுக்கு போகலங்க. ஸோ தர்ஷனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அந்த பிஸ்கட்டு. ஹர்ஷனுக்கும் அதே மாதிரி தான். 2 பேருக்கும் வாய்ப்படுற பாட்டை பாருங்க. ஹர்ஷனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எனக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா அவனுக்கு நல்லா சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம பண்ணி கொடுத்துட்டு அவங்க நல்லா சாப்பிட்றாங்கன்னு தெரிஞ்சாலே நெக்ஸ்ட் டைமும் இதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்மளுக்கு டைம் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாகவே இருக்காது. ஸோ கிட்ஸுக்கு வந்து என்னோட கிட்ஸ் இதை ரொம்ப லைக் பண்ணாங்க. நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இதை ட்ரை பண்ணி கொடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.